திரு கழுமலம் சாமி அவதரித்த தலம். சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அதுல ஒரு பேர் கழுமலம். கழுமலத்துக்கு என்ன உங்களுக்கு விளக்கம்னு சொல்லிட்டேன். ஆன்மா ஆணவம், கண்மம், மாயை என்ற முக்குற்றங்களை 3 அழுக்குகளால் பிடிக்கப்பட்டிருக்குதான் நம்ம ஆன்மா. ஆன்மான்றது உயிர்கள் நாம். அதனாலதான் நமக்கு அத்தனை துன்பமும் துயரமும் கஷ்டமும், இந்த பிறவி இறப்பு பிறப்பு அத்தனை சுழற்சி தான் காரணம். அப்ப என்றும் இன்பமாக இருக்கக்கூடிய நிலை ஆன்மாவுக்கு உண்டு. அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அழுக்கை கழுவ வேண்டும். கழிவு அந்த மலம் இருக்கு இல்லையா, ஆணவம் கண்மம் ஆயிட்டு மலம்னு சொல்லுவோம். அந்த மலத்தை கழுவணும். அத்தகைய மலத்தை கழுவக்கூடிய ஒரு முக்கியமான புனித சேத்திரம் தான் திரு கழுமலம் சீர்காழி. எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செய்தாலும் நம்ம அந்த ஆணவம் கண்மம் மாய் என்ற கூடிய அந்த மலம் கழுவப்படும். தாயான ஈசன் அவ்வளவு கருணை மிக்கவர். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வெளியே போயிடுச்சுன்னு வைங்க, அசூயப்படுவாளா? தன்னுடைய கரத்தை, அது சாப்பிடக்கூடிய வலது கரத்துல அந்த மலத்தை தண்ணீர் விட்டு கழுவி தூய்மை பண்ணும். அசூய நினைப்பாள தாய் பண்ண மாட்டாள். தன்னுடைய குழந்தை மலங்களித்தால் அதை அசூயப்படாமல், அதை அசிங்கம் என்று கருதாமல் தன்னுடைய சாப்பிடக்கூடிய கையிலேயே கழுவ கொடுவர். இப்ப தாய் எவ்வளவு கருணை மிக்க. தாய்க்கே இவ்வளவு கருணை இருந்தா இந்த உலகத்து உயிர்களெல்லாம் ஈன்றெடுத்த தாயான ஈசனுக்கு எவ்வளவு கருணை இருக்கும். நாமளும் மலத்தால்தான் பிடிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆன்மாக்களும் மலம். நம்ம சாதாரணமாக மானுடர்கள் அந்த கழிவில் உள்ள மலத்தை விட பல 100 மடங்கு கோடி மடங்கு மிக மோசமான அழுக்கு அந்த மலம். சாமி தாயான ஈசன் அந்த மலத்தை கழுவுகிறார். அப்ப எவ்வளவு கருணை. நம்ம சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது. அவரு செஞ்சிட்டு இருக்கிறார், நம்ம மலத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கிறார். அதனால் வழிபாடு என்பதை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் வழிபாடு. நம்ம ஆச்சாரிய பெருமக்கள், முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் ஆலயத்தை உருவாக்கியும் அதை வழிபாடு செஞ்சும் வழிகாட்டி விட்டு போயிருக்கிறான்றா இறைவனுடைய கருணையை நம்ம நினைந்து போற்றோம். அதுதான் வழிபாடு. கோயிலுக்கு வந்தா இறைவனுடைய கருணை நினைஞ்சு பார்க்கணும். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் யாருக்கும் இருக்கு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு வர கஷ்டமே பெரிய கஷ்டமா நம்ம கருதுறோம். அதுதான் பிரச்சனை. அதனாலதான் பெரியவங்க அருமையா குமரகுரு சொல்வார், உங்களுக்கு துயரம் கஷ்டம் இதெல்லாம் வந்தா உன்னை விட அதிகமா வர்றவங்கள பாரு.